டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மாறி கன்சீவா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கம்மா. நீங்க பாட்டி ஆக போறீங்கம்மா. நானும் மாறியும் அப்பமா ஆக போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தேவி அம்மா சொன்ன மாதிரியே எங்களுக்கு மகளா வந்து பிறக்க போறாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, நான் ஸ்வீட் வாங்கிட்டு மாறி கூட்டிட்டு வீட்டுக்கு வரேம்மா. முதல்ல டேடிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நான் போனை வச்சிடறேம்மா. மாறி, நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். என் செல்ல பொண்டாட்டி. அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாறி வயித்துல வந்து பிறக்க போறேன். முருகன், ஹாசினி, சுஜாதா, பார்வதி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க வெளியே. என்ன விஷயம் சார்? இரு இரு. அண்ணே, இப்ப எதுக்கு இவரு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல அத்தை. சூர்யா மாமா சொன்னார்ல, மாமாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லணும்னு. அவர் போன் பண்ணி விஷயத்த சொல்லிருப்பாரு. இவரை தாத்தா ஆக போறாருன்னு சந்தோஷத்துல வந்திருப்பாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். வா. சுகா, ஸ்வீட் எடுத்துக்க. எதுக்கு சார்? அட எடு, நான் சொல்றேன். சிஸ்டர், எதுக்காக இந்த ஸ்வீட்? ஆஹா, முறைக்குது. சுஜாதா, பார்வதிக்கும் கொடுத்துட்டு நீ எடுத்துக்க. அனி, உங்க குரலை இவ்வளவு சந்தோஷமா கேட்டு எத்தனை நாளாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஆமா, எதுக்காக ஸ்வீட்? சாப்பிடுங்க, சொல்றேன். ஹாசினி, நீ ஸ்வீட் எடுத்துக்க. மாமா, எதுக்கு இப்போ ஸ்வீட் குடுக்குறீங்க? முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க, சொல்றேன். சரி. நமக்கு ஸ்வீட் வருது. தாரா, ஆக்சுவலா உனக்கு தான் முதல் ஸ்வீட் கொடுத்துருக்கணும். இந்தா எடுத்துக்க. எடுத்துக்கன்னு சொல்றேன்ல. சிஸ்டருக்கு அப்புறம் நமக்கு தான். இந்தாமா ஸ்ரீஜா, நீ எடுத்துக்க. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, எடுத்துக்கன்னு சொல்றேன்ல. மாம்சா சொல்லுதுல, எடுத்துக்க. சங்கரபாண்டி, எதுக்கு இப்போ ஸ்வீட்? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. சொல்றேன் ஹாசினி, சொல்றேன். நான் தாத்தா ஆக போறேன். ஹாசினி, நீ சித்தி ஆக போற. பார்வதி, சுஜாதா, நீங்க பாட்டியாக போறீங்க. சிஸ்டர், என்னன்னா சொல்றீங்க? சூர்யா போன் பண்ணாமா, மாறி கன்சீவ் ஆயிருக்கானா. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அண்ணி, அண்ணே, ஐயோ, தேவி சொன்ன மாதிரியே மாறி வயித்துல வந்து பிறக்க போறா. சூர்யா மாரிய கொட்டி இப்ப இங்க வரப்போறான். மாமா, எங்க எல்லாரையும் விட நீங்க தான் ஸ்வீட் சாப்பிடணும். கரெக்ட். நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். ஆஹா, லட்டு பூந்தி ஆயிட்டு இருக்கு. லட்டு போச்சு. நல்ல விஷயம். ஸ்வீட் எடுத்துக்கோங்க.
வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்மா. தம்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அக்கா எடுத்துக்கோங்க. அப்துல் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோமா. கங்க்ராட்ஸ்னா. தேங்க்யூ. சூர்யா தம்பி, கண்டிப்பா உங்களுக்கு தேவியம்மா தான் மகளா வந்து பிறப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஏதாவது பெருசா செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இந்த ஸ்வீட் மட்டும்தான். சார், தேவியம்மா எங்களுக்கு பண்ணாததா? அவங்க செஞ்ச உதவியால தான் நாங்களே இங்க இருக்கோம். இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். வரேன். சரிங்க சார். மாரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த வேலையில உன்னை யார் பண்ண சொன்னா? என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? துணி மடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமான வேலையா? இத கூட நான் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது மாரி. இனிமே நீ நடக்கிறது கூட மெதுவா அடி எடுத்து வச்சு அலுங்காம குலுங்காம தான் நடக்கணும். புரியுதா? ஹஸ்பண்ட் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்க சொல்ற மாதிரி சும்மா இருந்தா அப்புறம் பிரசவம் சிக்கல் ஆயிரும். ஓடி ஆடி வேலை செய்யணும். அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப வேலை செய்யக்கூடாது. 3 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹஸ்பண்ட் சார், என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? நீ எதுவும் சொல்லக்கூடாது. 3 மாசம் வரைக்கும் நான் சொல்றதா நீ கேட்கணும். புரியுதா? நான் ஆட்டோவை வர சொல்லியிருக்கேன். நீ புடவையை மாத்திட்டு ரெடி ஆக. நாம போயிட்டு வந்துடலாம். எங்க ஹஸ்பண்ட் சார்? வீட்டுக்கு தான். நான் டாடிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே ஒன்னு கூட்டிட்டு வர சொன்னாரு. டாடிக்காக நம்ம போயிட்டு வந்துடலாமா? சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சரி. ரெடி ஹஸ்பண்ட் சார், போலாம். மாறி மாறி மெதுவா மாறி மெதுவா. நான் இப்பதானே சொன்னேன் அலுங்காம குலுங்காம நடக்கணும்னு. நான் மெதுவா தான் ஹஸ்பண்ட் சார் வந்தேன். நீ நடக்கவே வேண்டாம், நான் உன்னை தூக்கிக்கிறேன். ஐயோ ஹஸ்பண்ட் சார், வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நீங்க சொல்ற மாதிரி நான் மெதுவாவே நடந்து வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றத கேளு. ஹஸ்பண்ட் சார் வேண்டாம். ஐயோ ஹஸ்பண்ட் சார், வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், விடுங்க ப்ளீஸ் ஹஸ்பண்ட் சார். ஐயோ ஹஸ்பண்ட் சார், எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இறக்கி விடுங்க ஹஸ்பண்ட் சார். அங்க பாருங்க. என்ன பாக்குறாங்க? சிரிச்சா சிரிச்சிட்டு போறாங்க. நான் என் ஒய்ஃபை தானே தூக்கிட்டு நடக்கிறேன். சரி, மெதுவா பார்த்து ஏறணும். சரியா மாறி? மெதுவா மெதுவா ஏறு. ஏறு. போலாமா? அண்ணா வண்டி என்ன? ஐயோ அண்ணா, மெதுவா 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 ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. சரிங்க சார். அண்ணா ஐயோ, பொறுமையா பொறுமையாண்ணா. சார், இதுக்கு மேல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணா இறங்கி தள்ளிட்டு தான் சார் போகணும். நான் சரிங்கண்ணா, கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. மாதிரி உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அண்ணா மெதுவா மெதுவா மெதுவானே. சரிங்க சார். அண்ணா அண்ணா கொஞ்சம் ஸ்லோவாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரிங்க சார். கொஞ்சம் பொறுமையாண்ணா, பார்த்து போங்கண்ணா. பார்த்து உட்காரு. ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் பார்த்து மெதுவா போங்க. சரிங்க சார். அண்ணா கொஞ்சம் பார்த்து மெல்ல போங்கண்ணா. சார், எனக்கு இந்த ஏரியா தான் சார். எங்க பள்ளம் மேடு இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். ஐயோ சரிங்கண்ணா, நான் கொஞ்சம் பார்த்து சார். பார்த்தா மெல்ல மெல்ல ஸ்லோவா போங்கண்ணா. அண்ணா கம்பி ஏத்திட்டு லாரி போகுதுண்ணா, கொஞ்சம் பார்த்து மெல்ல போங்கண்ணா.
மாறி நீ பார்த்து உட்காரு. உனக்கு ஏதாவது வலிக்குதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்வீட் கடை இருக்கு. மாறி அங்க ஸ்வீட் கடை இருக்கு. அண்ணா ஸ்டாப் பண்ணு. நிப்பாட்டுறேன் சார். மாறி நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கேர்ஃபுல்லா இரு. மாறி ஸ்வீட் வாங்கியாச்சு. அண்ணா நீங்க போங்கண்ணா. சரிங்க சார். ஹாசினி, ஆர்த்தி ரெடியாமா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. வரேன் மாமா. வா முருகா. ஆரத்தி அப்பவே ரெடி மாமா. தீப்பெட்டி தேடிட்டு இருந்தேன். அம்மா சுஜாதா பார்வதி எங்க? அவங்க 2 பேரும் கோயில் போயிருக்காங்க மாமா. இப்ப வந்துருவாங்க. மாமா மாரிய சூர்யா மாமா வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் அழைக்கானுமே. ஆன் த வேமா, இப்போ வந்துருவாங்க. சூர்யா சாரும் மாரியும் வரேன்னு சொன்னோன்னே வீடே களை கட்டுது. ஆமா. யாஸ்னி, அடுப்புல ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஏதோ கருகிற மாதிரி வாசனை வருது. அது அடுப்புல இருந்து வர வாடல மாமா. சில பேர் வயித்தெரிச்சல்ல இருந்து வர வாட. அப்படியா? அதான் ரொம்ப அதிகமா வருது. சிஸ்டர், அந்த மாட்டுக்கார பையலும் உன் மாட்டு பொண்ணும் எப்படி நம்மள ஓட்டுறாங்க பாத்தீங்களா? போற போக்க பார்த்தா நம்மள ஊட்ட விட்டே ஓட்டிடுவானுங்க போல இருக்குது. இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே இவங்க சந்தோஷத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அண்ணா பாத்து மெதுவா நிறுத்துங்கண்ணா. அடடடடடா ஐயா சாமி, உங்களை மாதிரி ஒரு கஸ்டமரை என் வாழ்க்கை நான் பார்த்ததே இல்லை. மாதிரி மெதுவா நடக்கணும். அம்மா தாயே, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. உன் மேல உசிரியே வச்சிருக்காரு. மாதிரி போலாமா? நான் எவ்வளவு ஆச்சுண்ணா? 150 ரூபா ஆச்சு. நான் சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மாதிரி அம்மா வரமா? மாதிரி பொறுமையா நடக்கணும், சரியா? வா. இல்ல வேண்டாம், பேசாம நான் தூக்கிறேன். சார் வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க வாங்க வாங்க. மாரி அங்கே நில்லு. சரி வாங்க, நம்ம ஆர்த்தி எடுக்கலாம். வா. என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் வாங்க. வாங்க. ஹாசினி அக்கா, மாரி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நீ குனியெல்லாம் கூடாது. சூர்யா சொல்றது கரெக்ட் தான் மாறி. குனியெல்லாம் வேண்டாம். வெறும் கையோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். இப்ப இந்த வீட்டோட வாரிசம் உன் வயித்துல சுமந்துக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. பெரிய சந்தோஷம். கூடிய சீக்கிரம் தேவி அத்தை உனக்கு மகளா வந்து பிறக்க போறாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. சரி ரொம்ப நேரம் வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க வேணாம். மாரிக்கு பயங்கரமான திருஷ்டி இருக்கு. சீக்கிரம் ஆர்த்தி எடு. குடு ஹாசினி, குடு. மகளே, குசும்ப பாத்தியா?
மாமா மாறி உள்ள கூட்டிட்டு சரி, போங்க சரி. நான் வாசல்ல கூட்டிட்டு சரி. வா, வாங்க, வா, சரி, சரி. வா, சூர்யா, வா, மாறி, வா, வாங்க 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 எல்லாம் வாங்க டாடி இந்தாங்க ஸ்வீட். காட் பிளஸ் தேங்க்யூ. என் மருமக வயித்துல நான் உருவாக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் கண்ணு முன்னாடி உன் சாவ பார்த்து தினம் தினம் நீ மரண பயத்துல தவிக்கணும். சூரிய மாமா எனக்கு ஏய் உனக்கு இல்லாமையா? இந்தா. எனக்கு 2 ஜாங்கிரி. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கே சூர்யா. நீ அப்பா ஆனது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வராம இருந்திருந்தா நானே உன்னை தேடி வந்திருப்பேன். ஆமா மாப்ள, நீங்க அப்பாவா போற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து சிஸ்டருக்கு தலை கால் புரியல. அப்படி ஒரு சந்தோஷம். எப்ப பிள்ளை பிறக்க போகுது, எப்ப பிள்ளை பிறகு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவி அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என் வயித்துல வந்து பிறக்க போறாங்க. தாரா அத்தைக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆமா மாரி, ரொம்ப சந்தோஷம். ஹஸ்பண்ட் சார், மாரி நீங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தீங்க, ஆனா தாரா அத்தைக்கு கொடுக்கல ஐயோ பாத்தீங்களா? நான் மறந்தே போயிட்டேன். இருங்க இருங்க, உட்காருங்க. அத்தைக்கு நானே கொடுக்கறேன். சரி. உங்க அக்கா திரும்பி வரப்போறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை? சந்தோஷம்தான். எனக்கும் சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மாரி சூர்யாவுக்கு மகளா பிறந்து என் கையால உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன கொன்னதுக்கும் என் மருமக மாரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அப்படி நடக்கல, என் பேரு தேவி இல்ல. என்ன ஆச்சு அத்தை? ஸ்வீட் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு ஹஸ்பண்ட் சார் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பிடுங்க. அப்புறம் சூர்யா,
நீயும் மாரியும் இங்கேயே இருந்துருங்க, எங்கேயும் போக வேண்டாம். கரெக்ட் தான் மாமா, நானே சொல்லணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாரும் மாறி மேல வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. அந்த வீட்டுக்கு போன நேரம் மாறி கர்ப்பமா இருக்கா. அதனால நாங்க அந்த வீட்லயே இருக்கோம். நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கணும் சூர்யா. அதுக்கு நீங்க இங்க இருந்தாதான் சரியா இருக்கும். ஐயோ மாமா, ஹஸ்பண்ட் சார் என்ன எந்த வேலையும் செய்ய விடுறதே இல்ல. இன்னும் சொல்ல போனா என்ன நடக்க கூட விட மாட்டேங்கிறாரு. ஓ சரிங்க டாட், வரோம். வா. அம்மா, நாங்க போயிட்டு வரோமா? வரேன் அத்தை. வருவேன், கண்டிப்பா வருவேன். வந்து உன்னை கொல்லுவேன்.